மிஸ்டர் நீலகண்டன் உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல. என்னப்பா வடிவேலு உட்கார மாட்டேங்கிறாரு? சொல்ற மாதிரி சொன்னாதான் அவர் உட்காருவார். அப்ப சொல்லு. மிஸ்டர் நீலகண்டன், இந்த நாட்டுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? லட்சத்துக்கு மேல இருக்கும். தமிழ்நாட்டுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? 1000க்கு மேல இருக்கும். இந்த சேலம் ஜில்லாவுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? 100க்கு மேல இருக்கும். உங்க ஏரியாவுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? 9 10 இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது ஒரு பர்னிச்சர் கடையில கேவலம் ஒரு முக்காலியாவது வாங்கி போட்டு எந்த நாயாவது உங்களை உட்கார சொல்லி இருக்குதா? முதலாளி இப்ப கேளுங்க. ரொம்ப தடுமாறிட்டாரு. பரவாயில்ல மிஸ்டர் நீலகண்டன், நான் யாருன்னு கேட்க கூடாது, உங்களை எனக்கு எப்படி தெரியும்னு கேட்க கூடாது. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன் நீங்க இப்படி ஒரு கோழையாவே இருக்கீங்க? சார், நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல, கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நினைச்ச குழந்தை பருவம் கிடைக்கல, கிடைச்ச குழந்தை பருவம் தான் கிடைச்சது. கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சதுனால நினைச்ச பள்ளிக்கூடத்துல படிக்கல, கிடைச்ச பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். கிடைச்ச பள்ளிக்கூடத்துல படிச்சதுனால நினைச்ச உத்தியோகம் கிடைக்கல, கிடைச்ச உத்தியோகம் தான் கிடைச்சது. கிடைச்ச உத்தியோகம் கிடைச்சதுனால நினைச்ச பொண்டாட்டி கிடைக்கல, கிடைச்ச பொண்டாட்டி தான் கிடைச்சா. அதுக்கப்புறம் என்னால எப்படி சார் வீரனா இருக்க முடியும்? வடிவேலு, இவர் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? நினைச்ச மனுஷனை நீங்க கொண்டு உட்கார வைக்கல, கிடைச்ச மனுஷனை தான் உட்கார வச்சிருக்கீங்க. கிடைச்ச மனுஷனை உட்கார வச்சதுனால நீங்க நினைச்சபடி அவரால் பேச முடியாது. அவருக்கு கிடைச்சபடி தான் பேசுவாரு. நீங்க பொறுத்து தான் ஆகணும். ஆம் ஐ கரெக்ட் மிஸ்டர் நீலகண்டன்? உட்காருங்க.